அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோல் வர்த்தகத்துக்கும் பிரியாணிக்கும் தமிழ்நாட்டில் முதலாக இஸ்லாமிய கல்லூரி ஏற்படுத்திய பெருமை பெற்ற வாணியம்பாடிக்கும் சொந்தக்காரரான காலஞ்சென்ற மட்டக்கார் ஜபீல் அஹமத் சாஹப் அவர்கள் எல்லோருக்கும் ஜமீலாகவே விளங்கினார். அவர் சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் தவறாகாது என்று கருதுகிறேன். அவர் எல்லோருக்கும் பரிசுத்தமானவர், எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர்கள். சிறியோர் பெரியோர், முஸ்லிம் அல்லாதோர் எல்லோரிடமும் அவருடைய தொடர்பு இருந்தது. அவர் பெருமைக்குரியவர். அவர் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் இந்த மனித சமுதாயத்தை ஒன்றென்றே நம்பினார். இந்த வித்தியாசங்கள், இந்த பேதங்கள், இந்த வர்ண வித்தியாசங்கள், நாடுகள், மொழிகள் எல்லாமே அடையாளத்துக்காகத்தான் என்று திருமறையில் கூறப்பட்டிருக்கிறதே, அதை அவர் பூரணமாக நம்பினார். இதில் சந்தேகமே இல்லை. தமிழகத்தில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் எத்தனையோ வாசகசாலைகள் இருக்கின்றன. அங்கெல்லாம் எந்த ஒரு முஸ்லிம்களால் நடத்தப்படும் பத்திரிகையையும் நான் காணவில்லை. ஆனால் ஜமீல் சாஹிப் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சமரசம் பத்திரிகையை எல்லா லைப்ரரிகளிலும் படிக்க வாசகர்களுக்கு ஏற்பாடு செய்தார். இதை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. அவரை பாராட்ட நம்மிடம் வார்த்தைகள் இல்லை. அவரை பற்றி பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன, நான் படித்தேன், எல்லாமே உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல மனிதராவார். மனிதம் தேவை என்று நம்பிக்கை கொண்டவர். அதற்கு பிறகுதான் எல்லாமே. நாம் அனைவரும் மனிதர்கள். இதில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரிடம் எல்லோரையும் சந்திக்க வேண்டும், எல்லோரிடையும் பழக வேண்டும், எல்லோருடைய மனதிலும் நல்லவைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூடிக்கொண்டிருந்தது. அவர் இஸ்லாமிய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுக்கு செய்த சேவைகள் எல்லோருக்கும் தெரிந்தவை. அவைகளை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தெரிந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பயன் என்றுதான் எனக்கு படுகிறது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அவரை பற்றி எனக்கு பட்டது என்னவென்றால், அவர் ஒரு நல்ல மனிதர். உருதுவில் சொல்லுவார்கள், கல் ஃபரிஷ்தா ஹோ தோ ஆத்மி ஹோனா மகர் துஷ்வார் ஹை. ஒருவர் ஃபரிஷ்தா ஆகிவிடலாம், ஆனால் மனிதன் ஆவது கடினமான காரியம் என்று சொல்லப்படுகிறது. உருது மொழியின் ஒரு ஷேரி. ஆகவே அவர் மனித சமுதாயத்திற்கு முக்கியம் கொடுத்தார். எல்லோரிடமும் நன்றாக பழகி வந்தார். அதுதான் நமக்கெல்லாம் இன்றும் பெருமை தருகிறது. அவரை பற்றி கவனிக்கும் போது நாம் பெருமைப்படுகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் நான் ஆம்பூரை சேர்ந்தவர். நம்முடைய பக்கத்தில் இருக்கும்
வாணியம்பாடி பிறந்து மட்டக்கா ஜமீல் அஹமத் சாஹிப் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றன. அவர் மனித சமுதாயத்தை ஒன்றாக்க, மனிதர்களை இணைக்க, மனிதர்களிடையே தேவையற்ற பேதங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரயத்தனங்கள் எடுத்துக்கொண்டவர் அவர். ஆகவேதான் நாம் அவரை பாராட்டுகிறோம். இன்றும் அவர்களை நாம் ஞாபகத்தில் கொள்கிறோம். அவருடைய மக்ஃபிரத்துக்காக துஆ செய்கிறோம். இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்பினேன். அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருந்தது. அது உருதுவில் இருந்தது. அதில் அவரை பற்றி பல விஷயங்கள் கூறப்பட்டிருந்தன. அந்த விஷயங்களும் போற்றத்தக்கவை. இன்னும் பல விஷயங்கள் அவரை பற்றி நான் கூறலாம். இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் சமயம் கிடைக்கும் போது அவைகளை நான் கூறுவேன். ஏனென்றால் நான் ஜமீல் சாஹிப் அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தவன். நாம் சிறுவராக இருந்தோம். அப்போது அவர் நமக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுவார். வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைப்பார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் நல்ல விதமாக இருக்கும் என்று நமக்கெல்லாம் சொல்வார். நாம் மறுபடியும் சொல்லிக் கொள்ளுகிறேன், அவர் நமக்கெல்லாம் இந்த புத்திமதிகளை நாம் சிறுவர்களாக இருந்தபோது எடுத்து கூறுவார். தமக்கே உரித்த அழகிய முறையில்